உங்க பீரோல 5 சவரன் நகை இருக்கா? இல்ல அது இப்போ பேங்க் லாக்கர்ல இருக்கா? ஒருவேளை அது கூட்டுறவு பேங்க்ல அடகு வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க தான் இப்போ தமிழ்நாட்டிலேயே மிகச்சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஆனால் கோட்டை வட்டாரத்தில் இப்போவே பண்டோரா பாக்ஸ் தயாராகிட்டு இருக்கு. அந்த பொட்டி மட்டும் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராகட்டும், அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களாகட்டும், அவங்க எல்லாருமே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிக்க கூட டைம் இருக்காத அளவுக்கு ஓட போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை கனிமொழி தலைமையிலான திமுக டீம் ரெடி பண்ணிட்டு இருக்கு. திமுகவினுடைய வெற்றி திட்டங்களில் ஒன்றான 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் பழைய கதைங்க. இப்போ வரப்போகிறது 2000 ரூபாய் அப்டேட்டட் வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பேங்க் வாசலில் திடீர்னு 30% கூட்டம். ஏன் மக்கள் அதிகமாக அங்கே போய் நிற்கிறாங்க? மக்கள் ஏன் போட்டி போட்டுக்கிட்டு தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 5 சவரன் நகை அங்கே போயிட்டு அடகு வைக்கிறாங்க? அதுவும் பர்டிகுலராக ஏன் 5 சவரன் நகை அடகு வைக்கிறாங்க? இது வெறும் அவசர தேவையா, இல்லை தேர்தலை முன்னிட்டு மக்கள் போட போகிற மெகா ஸ்கெட்சா? டிஎம்கேவினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் பிளான் என்ன? இதோ முழு விவரம் வீடியோவில் பார்க்கலாமா? இந்த தடவை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெறும் வெற்று வாக்குறுதியாக இருக்க போகிறது இல்லை, அது ஒரு டிஜிட்டல் மாஸ்டர் பிளானாக இருக்க போகுது. இதை ரெடி பண்ணுறதுக்காக கனிமொழி எம்பி தலைமையில் ஒரு மிகப்பெரிய உயர்மட்ட குழு களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமானவங்க இல்லைங்க. பொருளாதார புலி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு, தொழில்துறை அமைச்சர் டிஆர்வி ராஜா, அனுபவம் வாய்ந்த டிகேஎஸ் இளங்கோவன் மற்றும் கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளரான சுரேஷ் சம்பந்தம் என ஒரு பெரிய படையே இந்த டீமில் இறங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிரத்யேகமான ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு இணையதளத்தையும் மொபைல் ஆப்பையும் உருவாக்கி மக்கள்கிட்ட இருந்தே டைரக்டாக ஐடியாக்களை கேட்குறாங்க. தற்போது இந்த டீம் தமிழ்நாட்டோட 38 மாவட்டங்களுக்கும் அதிரடி பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் தேவை என்ன, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அரசு ஊழியர்களுக்கு என்ன வேணும், முக்கியமாக பெண்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்குது, இப்படி எல்லா தகவல்களையும் டேட்டாவாக சேகரித்து ஒரு நவீன தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க திமுக சைடில். அடுத்ததாக திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுற அந்த பண்டோரா பாக்ஸ் விஷயம். 2026 தேர்தலுக்கான மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கை வெளியாகும் போது அது எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரும்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை. திமுக அறிமுகப்படுத்திய திட்டங்கள்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். இப்போ அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாத தொகை 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்த வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை இப்போவே ரெடி பண்ணி அவங்களையும் இந்த திட்டத்தில் இணைக்க போகிறாங்களாமா. அதாவது மாதம் உரிமை தொகை பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு இல்லையா, அதில் நிறைய பெண்கள் இணைய முடியாமல் இன்னமும் சிரமப்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபாய் போய் சேர்றதில்லை. அதில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டியல் எடுத்து அதை தயார் பண்ணி அதில் விடுபட்ட பெண்களுக்கு இந்த வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதம் மாதம் அந்த உரிமை தொகை போய் சேர்ற மாதிரி பண்ண போறாங்களாமா. கூடவே அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த சில முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி திட்டங்களும் இதில் சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கூட்டுறவு பேங்க்ல ஏன் மக்கள் கூட்டம் அவ்வளோ அலைமோதுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் இருக்கு ஒரு புத்திசாலித்தனமான தேர்தல் கணக்கு. மக்கள் ஏன் 5 சவரன், அதாவது 40 கிராம் நகையை பர்டிகுலராக கரெக்டாக கொண்டு போயிட்டு தேடி தேடி அடகு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக அரசு 5 சவரன் வரை தள்ளுபடி செஞ்சதை ஒரு முன்மாதிரியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஓட்டுக்காக இந்த நகைக்கடன் தள்ளுபடி அஸ்திரத்தை கையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. வெளிச்சந்தையை விட கூட்டுறவு வங்கியில் வட்டி ரொம்பவே குறைவு. இப்போ தங்க விலை உச்சத்தில் இருக்கு. நகையை அடகு வச்சு அந்த பணத்தை வேற ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்திலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஒருவேளை தேர்தல் வாக்குறுதிப்படி கடன் தள்ளுபடி ஆச்சு அப்படின்னா அந்த அசலும் அவங்களுக்கு லாபம் ஆயிடும், நகையும் வந்து அவங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் இதில் ஒரு சின்ன செக் இருக்கு. அரசு ஆதார் கார்டு, குடும்ப அட்டை இதெல்லாம் வச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒருவருக்கு மட்டுமே தள்ளுபடின்னு கடுமையான விதிகளை போடுவாங்க. இதை மோப்பம் பிடிச்சுக்கிட்ட மக்கள் இப்பவே குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேர்லையும் தனித்தனியாக லோன் எடுக்கவும் கிளம்பிட்டாங்க. திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை அறிவிப்புகள் எல்லாம் சும்மா இல்லைங்க. இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். 2021 அதிமுக 6 சவரன் நகை தள்ளுபடி அப்படின்னு சொன்னதுக்கு திமுக 5 சவரன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ திமுக 2000 ரூபாய் உரிமை தொகை பிளஸ் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா மற்ற கட்சிகள் அதை விட பெருசாக ஏதாவது சொன்னால் மட்டும்தான் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். இதனாலே எதிர்க்கட்சிகள் இப்போ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை ரொம்ப கவனமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவே சம அப்டேட்டாக இருக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் 2000 ரூபாய் உரிமை தொகை, நடுவில் இந்த 5 சவரன் நகை கடன் லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2026 தேர்தல் களம் இப்போவே பட்டாசா வெடிக்க தொடங்கிருச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி மக்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மற்றும் பொருளாதார சூழலை பொறுத்தது தான். ஒருவேளை தள்ளுபடி அறிவிக்கப்படலை அப்படின்னா அபராத வட்டியோட நம்ம கொண்டு போய் வச்ச நகையை மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நகைக்கடன் வாங்கும்போது அதை தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? திமுகவினுடைய இந்த பிரம்மாஸ்திரம், அதாவது இந்த தேர்தல் அறிக்கை பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல விஜயும் எடப்பாடியும் இதை விட ஏதாவது பெரிய பிளான் வச்சிருப்பாங்களா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.